முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தான் உடன் அவதரித்தான் அவன் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தான் உடன் அவதரித்தான். ஞானம் தன்னை நம்பியவர்க்கெல்லாம் கை கொடுப்பான் உடன் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தான் உடன் அவதரித்தான். வெள்ளை உள்ளம் என் வீட்டினில் குடியிருப்பார் நீதி போரும் நின்றே வேண்டும் வரம் அளிப்பான் அள்ளி எழு ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு முகத்தான் உடன் அவதரித்தான் அவள் ஆனை முகத்தான் அரண் ஐந்து முகத்தான் மகன் ஆறு கலந்துரைக்கிறான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு முத்தமிழும் அருள்வாய் முத்தவனே முத்தமிழும் அருள்வாய் முத்தவனே யானை முகத்தவனே தம்பியை காத்தவனே கஜவரன் முத்தமிழும் அருள்வாய் முத்தவனே ஜெகனே இசையனே ஞானவீரனே முத்தமிழும் அருள்வாய் முத்தவனே. செய்யக்கூடிய வாஸ்து சாந்தி
अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां
ओम कामन्ताय नमः धर्माय नमः ज्ञानाय नमः विराज्याय नमः ऐश्वर्याय नमः पद्माय नमः पद्मस्योपरि ओम गं गणपत्यासनाय नमः ओम गं गणपति मूर्तये नमः ध्याता लंबोदरं श्यामलं गणेशं उदारमक्षसदमुखगाभ्यां सलट्टुगन्धन्दमदकराभ्यां वामे कराभ्यां च ददानमेणे ओम गं गणपतये नमः विद्यादेहाय नमः गौनेत्रेभ्यो नमः ओम गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनां भविष्यवस्तमं जयकराय ब्रह्मणां ब्रह्मणस्पदाय शरणन्नोदकसीदसादनम् ओम गं गणपतये नमः विद्यावाक्य आवाहनादि धेनु अंकुशमुद्राः प्रदर्श्य वाद्याचमनाख्यादित्वा स्नानादिवताराणि विधाय वस्त्रकृतपुष्पाक्षतेन भरत पुष्पैः सम्पूज्य ओम नमो राधपतये नमः ओम नमो गणपतये नमः ओम नमः प्रमथपतये नमः ओम नमस्ते अश्रुलम्बोदराय नमः ओम एकदन्ताय नमः ओम विघ्नविनाशिने नमः ओम शिवसुताय नमः ओम श्रीवरदमूर्तये नमो नमः सिद्धिविनायकपदामि महागणपतये स्वाहा स्वामिनप्रत्यक्षदीपं दर्शयामि गुरुभवस्वाहा प्रथममूलानि निवेदयामि आरतीयं समर्पयामि करस्फुरितमोदकं कलितशैलदामोदकं कटस्फुटमलोदकं कठिनविघ्नविच्छेदकं समस्तफलदायकं सकलदेवतानायकं नमामि गणनायकं नवकवित्तसन्तायकं திருச்சிற்றம்பலம் गणपति என்றிட கலங்கும் வல்வினை गणपति என்றிட காலனும் கைதொழும் गणपति என்றிட கருமம் ஆதலால் गणपति 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 என்றிட கவலை தீருமே ஓம் நமோ தேவதேவேஷ வல்லபாய பதே பிரபோ அயாரபியம் காரியம் நிர்விഘ്നായ பிரசீத மே महागणपतये नमो नमः अनेक कोटि प्रार्थनाः समर्पयामि पुनः शतान् गृहीत्वा
वास्तु बाधा निवारणार्थम क्षुद्रदोष वास्तु दोष शान्त्यर्थम कुष्माण्डबल्यादि पर्यग्निकरण पूर्वकम कुष्माण्डबल्यादि वास्तु होमादिकम कर्म करिष्ये तदंगम पूजोपकरण सकल द्रव्येषु எல்லாத்தையும் குலதெய்வம் இஷ்டதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கும்பாபிஷேகம் நம்ம வந்து இன்றைய தினம் காலையில கணபதியாக ஹோமத்தோட கணபதியாக வழிபாடோட ஆரம்பம் செஞ்சிருக்கோம். இப்போ வந்து வாஸ்து சாந்தியே பேரு, வாஸ்து யாகம்னு பேரு. இந்த ஆலயத்துல இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள், பூமி சம்பந்தமான தோஷங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த யாக பூஜை பண்றோம். இந்த விநாயகர் பெருமான் எல்லாருக்கும் எல்லா விதமான மங்களங்களையும் செல்வங்களையும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு 5 பேர் சேர்ந்து தட்டை இவங்க கையில கொடுத்துருவேன். பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் தட்டை தொட்டு கொண்டுட்டு அப்படியே ஐயா கையில கொடுத்துருவேன். சகலவாதி அப்படியே உட்கார்ந்து महागणपति महायथास्तात् प्रतिष्ठां दावसाय विद्महे मकरध्वजाय धीमहि तन्नो वरुणः प्रचोदयात् अस्मिन् कुम्भे सकलतीर्थाधिपतिं वरुणं ध्यायामि वरुणं आवाहयामि आवाहनादिभ्येन मकरमुद्राः प्रदर्श्य आद्याचमनाख्यानि दत्त्वा स्वाहा रूपमाग्रापयामि वरुणाय स्वाहा तन्नो इदं कर्पूरनीराजनं प्रेषयामि ओम वरुणाय नमः ओम मसुराय
முடியுமா? அப்ப முடியாது. அப்ப இந்த நேரம் இங்க நடக்கக்கூடிய பூஜை வந்து பெரிய கோவில்ல நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். பூஜை நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன ஊர்ல வெளியூர்ல இருந்து ஒரு ஐயர் வந்திருக்காங்க. என்ன பூஜை பண்றாங்க, எப்படி மந்திரம் சொல்றாங்க இல்லையா? அந்த மந்திரத்தை கேட்கணும். பாட்டை என்னென்ன பாட்டு பாடுறாங்க, தேவாரம் திருவாசகம்லாம் பாடுறாங்க. அந்த பாட்டெல்லாம் கேட்கணும் இல்லையா? பேசக்கூடாது. பேசினாலும் கொஞ்சம் பூஜைக்கு இடையூறு இல்லாம பேசுங்க. அஞ்ஞாவசா வேதிகாரா மஸ்ரேன சம்பரோக்ஷ கவசேனாவகுண்ய மத்தியே ஓம் சாம் மந்தாசனாய நமः, ஓம் சாம் சிம்மாசனாய நமः, ஓம் சாம் யோகாசனாய நமः, ஓம் சாம் பத்மாசனாய நமः, ததூர்வே ஓம் ஹ்ரீம் கம் வாஸ்தாதிபதே பிரம்மாசனாய நமः, ஓம் ஹ்ரீம் கம் வாஸ்தாதிபதே பிரம்மமூர்த்ததே நமः. த்யாதா ஓம் பிரம்மணே ஞானம் பிரதமம் புரஸ்தாத்ரி மதசூர்யோ வேணாவஹ சபுத்ரியா வமாசவிட்டாஹ சதஸ்யோ நிமசதஸ்யவிவஹ அம்சாரூடாய வித்மஹே கூர்ச்சஹஸ்தாய தீமஹி தன்னோ பிரம்மா பிரச்சோதயாத். ஓம் ஹ்ரீம் கம் வாஸ்தாதிபதே பிரம்மணே நமः. ஆவாஹ்ய ஆவாஹனாதி ஹேனோ பத்மமுத்ராः பிரதர்ஷ்ய பாத்ய ஆசமன அர்க்யாணி தத்வா ஸ்நானாதிபதாராரவிதாய வஸ்த்ர கந்த புஷ்பாட்சதைரபர்ச்ச தத்தக்ஷிண பார்ஷ்வே ஓம் ஹ்ரீம் காயத்ரி தேவ்யாசனாய நமः, ஓம் ஹ்ரீம் காயத்ரி தேவி மூர்த்ததே நமः. காயத்ரீம் காஞ்சனாபாசாம் கரண்டபகுடான் விதாம் வராபயாக்ஷமாலாம் ச கண்டிகா விபதீம் கரைஹ சர்வாலங்கார சம்யுக்தாம் பத்த பத்மாசனஸ்திதாம் இதி த்யாத்தா விசேஷ. புஷ்பாணம் வஸ்ரேண சம்பரோக்ஷ்ய பிரசீதத்தாய நமः, அர்த்தாய நமः, தேஜஸ்தாய நமः, வைவத்தாய நமः, ஆகாசதத்தாய நமः, புஷ்பாண்டே பூதபுருஷாய நமः, கங்கே பாசுபதாசனாய நமः, பாசுபதாசனமுபதே நமः, பாசுபதானுகிராய நமः, தர்ஷவலேசூடாய நமः, பாவவலே சோமாய நமः, கீடாயாம் சப்தமாபுரभ्यो நமः, சர்வணி அஷ்டநாகேभ्यो நமः, வேதி தேவதாभ्यो நமோ நமः. சம்பூஜ்ய அர்க்யம் தத்வா ஓம் ஹ்ரீம் கம் வாஸ்தாதிபதே பிரம்மணே ஸ்வாஹா. வேதேவதாभ्यो நமோ நமः, புஷ்பாஞ்சலிவதாभ्यो நமோ நமः. இதமி பிரம்மணே ஞானபிரதமம் புரஸ்தாத்ரி மதசூர்யோ வேணாவஹ சபுத்ரியா வமாசவிட்டாஹ சதஸ்யோ நிமசதஸ்யவிவஹ ஏகவாரம் நாமதேதே இதமத்வரி மந்திரேண திவாரம் நாமதேதே யோதேதி மந்திரேண திவாரம் நாமதேதே. கேமரா பாருங்க, சகல வாத்தியனா பாருங்க கேமரா பாருங்க. ஓம் பிரம்மணே
கொஞ்சமா கீரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா கீரி சின்னதா इंद्रादिविस्तुरे वन्द्या वन्दे शङ्करवल्लभान् एवं ध्यात्वा महादेवी जपेत् सर्वार्थसिद्धते इन्द्राक्षीणौ சற்று நேரத்திலே இந்த வாசஸ்தான பூஜையானது நிறைவடைந்து எல்லோருக்கும் தீபாராதனையானது நடைபெற இருக்கிறது. நாளை காலையில் நவக்கிரக தோஷம் நிவர்த்தியாகவும் லட்சுமி கடாட்சமாக இந்த ஊரும் இந்த சேது மகாகணபதியுடைய பக்தர்களும் மேலும் மேலும் அஷ்டலட்சுமியினுடைய பரிபூர்ண அரு கடாட்சம் எவ்வருஷமும் சூரியன் வம்சத்திற்கு கிடைக்க வேண்டி மகாலட்சுமி ஹோமமானது நடைபெறுகிறது. ரூபாய் நாணயங்களை வைத்து அபிஷேக ஆராதனை தண்டபூஜை என்று சொல்லக்கூடிய பூஜையானது நடைபெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து யாகசாலையிலே பாலிகை மடைப்பதற்காக மிருசங்கம் என்று சொல்லக்கூடிய பூமாதேவியுடைய பூஜையானது நடைபெற்று அங்கிருந்து மேலதான வாக்கிய கோட்டை சக நாளை காலை 11 மணி அளவிலே ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அந்த புனித ஆராதனம் செய்து யாகசாலையை வைத்து பூஜித்து முதற்கால யாகசாலை பூஜையானது துவங்கப்பட இருக்கிறது. நாளை இரவு சரியாக 9 மணி அளவிலே முதற்கால யாகசாலை பூஜை நிறைவேற்றிய வகையில் மகாபூர்ணாவதி செய்யப்பட்டு தீபாராதனை செய்யப்பட இருக்கிறது. வெட்ட ஒளி மெய்யன்பர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றிருப்பதால் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மகாகணபதி சேது மகாகணபதியை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பாரம்பரியமான தெய்வம் வீட்டுல மாலையா வச்சிருக்காங்கல்ல, கோவில் வீடு சொல்லுவாங்கல்ல, அதான் பாரம்பரியமான தெய்வம். அந்த பாரம்பரியமான தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு இத்தருணத்திலே நமது சேது மகாகணபதி நமக்கு துணை இருந்து எல்லாம் வல்ல அருட்கடாட்சியும் தந்தருள வேணுமாய் வேண்டிக் கொள்ளுங்கள். வரல 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எகிப்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோமே. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்தனல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முன் நின்று நசித்திடல் வேண்டுமன்னாய். இதெல்லாம் தமிழ் பாட்டு தான் இல்லையா? தேவாரம், திருவாசகம் இல்லையா? பாரதியார் பாட்டு இல்லையா? இதெல்லாம் நம்ம படிக்கணும் இல்லையா? தினமும் ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா போறோம், தேங்காய் பழம் அடிக்கிறோம், அர்ச்சனை பண்றோம், விலைக்கு போறோம்னு இருக்கக்கூடாது. ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போனா ஒரு பிள்ளையார் பாட்டு படிக்கணும். ஒரு சிவன் கோயிலுக்கு போனா ஒரு தேவாரம் சொல்லணும் இல்லையா? போயிட்டு விலைக்கு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அவங்கள பார்த்தா இவங்களை பார்த்தா இருக்கக்கூடாது. அப்ப தேவார திருவாசகங்கள் எல்லாம் படிக்கணும், திருக்குறளை படிக்கணும் இல்லையா? நம்மளுடைய மகாபூர்ணாகுதி தீபாராதனை. அரணம பார்வதி பதே. அது மாதிரி அரணம பார்வதி பதையனை என்ன
மகாதேவான்னு சொல்லணும். நீங்க எந்த வேலையில இருந்தாலும் வீட்டுல இருப்போம், ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், மைக்கில் ஹர நம பார்வதி பகவே அப்படின்னு சொன்னா நம்மளை அறியாமலே அரஹர மகாதேவான்னு சொல்லி பழகிக்கணும் இல்லையா? அப்ப அந்த ஹர நம பார்வதி பகவே அப்படின்னா ஒரு பூஜையை ஆரம்பம் செய்யறாங்க அப்படின்னா சிவபெருமானோட திருவருளால அந்த பூஜையை ஆரம்பம் செய்யறாங்க. அந்த பூஜை நிறைவு முடிவாகுதுன்னா சிவபெருமானோட திருவருளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த யாகமோ பூஜையோ பூர்த்தி பண்றாங்க. அப்ப நமக்கு எப்பப்பெல்லாம் இன்னும் 3 நாள் நம்ம ஊர்ல பூஜை நடக்க போகுது இல்லையா? எத்தனை நாள்? வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம். அப்ப இந்த 3 நாள் எப்பெல்லாம் மரணம பார்வதி பண்ணதே அப்படிங்கிற சத்தம் நம்ம காதுல கேட்குதா என்ன பண்ணணும்? பேசணுமா? அரஹர மகாதேவான்னு சொல்லணும். சொல்லலாமா? ஹர நம பார்வதி
எல்லாருமே கற்பூரம் கொடுத்துருங்க, விபூதி சந்தன குங்குமம் எடுத்துங்க. வாஸ்து சாமி ஆகங்களுடைய பிரசாதம் கொடுப்பாங்க, எல்லாருமே பிரசாதம் வாங்கிக்கங்க. 9 மணி முதல் 12 மணி வரை தொடர்ந்து பூஜைகள் நடைபெற இருப்பதால் பக்த ஒன்றிய என்பவர்கள் தாய்மார்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பார்த்து